பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. வெல்கம் டு பேக் டு பேசிக்ஸ். ஒரு சின்ன தாட்டை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் ரொம்ப அவசியம். இன்றைய கால சூழ்நிலைகளிலே அநேகர் பலவிதமான தாட்ஸை கொடுத்துட்ருக்குறாங்க. பட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அந்த ஃபவுண்டேஷன் வேத வசனம். நம் வேத வசனத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராய் கடந்து செல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் ஒரு சின்ன தாட்டை இந்த வீடியோ மூலமாய் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைப்பை நான் இவ்வாறு பார்க்கிறேன்: யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நாட் அலோன். அநேக நேரங்களில் நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், நாம் தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா, இல்லை நம்மகிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றிலும் மக்கள் இருப்பாங்க. அதே நேரம் நம்ம கையில் பணம் இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்க. யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு காரியம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் அலோன், இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் அலோன், தி வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு சொல்கிறது, நீங்கள் தனியால் கிடையாது, நீங்கள் தனித்து விடப்படவில்லை, நீங்கள் தனித்து விடப்படவில்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சுருக்கமாய் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கும்படிக்கு நான் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். பாருங்க, 17ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. உன் ஊரில் 3 வருஷத்துக்கு மழை பெய்யாது, பஞ்சம் வரும்னு. ஆனால் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை என்ன பண்ணுறாருன்னா, கேரித் ஆற்றங்கரையில் கொண்டு போய் இருக்க சொல்கிறாரு. கேரித் ஆற்றங்கரை என்பது ஒரு தனிமையான ஒரு இடமாய் காணப்படுகிறது. அந்த இடத்துல எலியா மட்டும்தான் இருக்கிறாரு. எலியா தீர்க்கதரிசி மட்டும்தான் அங்கே இருக்கிறாரு. Nobody was there with him. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வேற யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் காலையிலையும் சாயந்தரத்துலையும் காகத்தை கொண்டு போஷிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்கள் கையில் பணம் இல்லை, தனித்து விடப்பட்டவராக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை தந்து ஆண்டவர் உங்களை போஷிக்கிறார். அன்றன்றுள்ள தேவைகளை சந்திக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக நான் பார்க்குறேன். எலியாவுடைய வாழ்க்கையில் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்துச்சுன்னா ஆண்டவர் இதை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாய், ஒரு மறுமலர்ச்சிக்கு ஏற்ற ஒரு பாதையில் நம்மை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பாருங்க, கேரித் ஆற்றங்கரையில் இருக்கிறாரு, மழை இல்லை. என்ன நடக்கும்? அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணியும் வத்தி போகுது. அப்போ ஆண்டவர் அவரை அங்கிருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. அடுத்த லெவல் என்ன? அங்கே ஒரு விதவை சாகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. சாகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக நான் பார்க்குறேன். என்ன தெரியுமா? இந்த அனுபவத்தை வைத்து நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீங்களே, இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவத்தை வைத்து ஆண்டவர் உங்கள் மூலமாய் மற்றவர்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வர சித்தம் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. Through you, God is going to bring deliverance and blessing to people who are in need. Who are in need. அன்பானவர்களே, நீங்கள் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
you are a chosen person. If you feel that you are alone, I tell you, you are a chosen person. If you feel you are struggling financially, you are a chosen person. If you feel you are struggling because you don't have authority, you are a chosen person. You are a chosen person. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இன்னைக்கு பணம் பிரச்சனை இருக்கலாங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய மிஸ்கால்குலேஷன், நம்மளுடைய அஜாக்கிரதையான வாழ்க்கையினால், ஒரு பொருளாதார திட்டமிடுதல் இல்லாததுனால ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தனிமையை மாற்றி மேலான காரியத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்ல சித்தம் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, யூ ஆர் நாட் லெஃப்ட் அலோன். யூ ஆர் நாட் லெஃப்ட் அலோன். யூ ஆர் பீங் கால்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள். நீங்கள் தனித்து விடப்படவில்லை. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வர சித்தம் கொண்டிருக்கிறார். இங்க எலியா அங்க போறாரு. அந்த விதவை சாகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன? அந்த விதவையுடைய வாழ்க்கையில, அந்த குடும்பத்துல, அந்த ஊர் தேசத்தில் பஞ்சம் தீரும் வரைக்கும் அந்த குடும்பத்தில் எதுவுமே குறைவுபடவில்லை. தேசத்தின் பஞ்சம் தீரும் மட்டும் அந்த குடும்பத்தில் எதுவும் குறையவில்லை. அதுதான் உண்மை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அநேகருடைய வாழ்க்கையில குறைவை நிறைவாக மாற்றும்படிக்கு அழைத்திருக்கிறார். அதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Amen and amen.